எனக்கு போன வாரம் சனிக்கிழமை ரொம்ப கழுத்து வலினா என்னால கழுத்தை வந்து இப்படி என்னால தூக்கவும் முடியல, இறக்கவும் முடியல. ரொம்ப இந்த பக்கம் வலி இருந்துட்டே இருந்துச்சு. யார்ட்டையும் நான் சொல்லல. நைட் தூங்கிட்டேன், எதுவுமே பண்ணிட்டு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் காலையில வந்துட்டு ப்ரேயர் அட்டெண்ட் பண்ணிட்டு சண்டே பாஸ்டர் ப்ரே பண்ணிட்டு போனேன். வீட்டுக்கு போறதுக்குள்ள எனக்கு அந்த வலி எங்க போச்சுன்னு தெரியும். எனக்கு அற்புதமா நலன் தந்தார் கத்தருக்கு கொடாது. கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்கிற தேவன். இந்த தம்பி வந்து தனபால் மில்லுல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாப்ல. இந்த தம்பிக்கு வந்து ஒரு காலும் கையும் வலி எடுத்துடுது, ரொம்ப நாள் கஷ்டப்பட்டாப்ல. அப்ப லோக்கல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, திருவராசில ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அதோட ஐயா ஜெபம் பண்ணி கொடுத்த எண்ணெய் இந்த தம்பியை எடுத்து ஏசுன்றதுன்னு காலையும் கையிலையும் பூசிக்கிட்டான். அப்ப தனபால் பார்த்தாப்ப என்னப்பா பண்றோன்னு இது மாதிரி நான் எண்ணெய் காலில் பூசிக்கிட்டு இருக்கேன். முதல் நாள் பூசுறாங்க, அடுத்து கொஞ்ச நாள்லயே இந்த காலம் கைய பூரண சுகம், இந்த வழி இல்ல, தம்பி வந்து நல்லா பேச தெரியாது. பயங்கரமான வயிற்று வலி, பைக்ல போனா கூட ஸ்பீடு இருக்கும்போது வயிறு வலியா இருக்கும். டிவி டாக்டர் போய் பார்க்கும்போது அழுதி பார்க்கறது வலி இருக்குது, கரெக்டாக ஒட்டு கூட சைட்லயே வலி இருக்குது, எதுவும் ஸ்கேன் இருக்குப்பா அப்படின்ட்டாரு. நான் ஏன் போகணும் ஜாப் பண்ண உடனே அடுத்து ஸ்கேனர் எடுத்தோம், ஸ்கேன்ல ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் போனா திருப்பி மறுபடியும் வலி வருது. அது என்னன்னு தெரியல, மாதம் கொடுக்குறாரு. அதை விட்டு அம்மா ஜபத்துக்கு வந்துட்டு தண்ணி வந்து ஜபம் பண்ணிட்டு எண்ணெயும் வாங்கிட்டு போனேன். கரெக்டா போயிட்டு தண்ணி ஃபுல்லா குடிச்சிட்டு அந்த எண்ணெய் பூசினேன். அடுத்த நாள் மறுபடியும் போய் செக் பண்றோம், எந்த வலியுமே இல்லை, நல்லாவே இருக்குது. இப்ப நான் 3 மணிக்கு வந்தேன். வரும்போது ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. இங்க வந்து உக்காந்துருந்தேன். முன்னாடி தான் உக்காந்துருந்தேன். உடம்பு ஒரு அரிப்பான அரிப்பு, என்னால தாங்கவே முடியல. ஐயோ இனி என்னடா பிரசங்கத்தையே கேட்க முடியாதுன்னு வீட்டுக்கா ஓடி போயிருமான்னு. அப்புறம் போய் எனக்குள்ளேயே ஏசப்பா நான் இந்த வசனத்தை ஐயா பேசுறதே நான் கேட்கணும், நல்லா கவனமா இருந்தா என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். ஏசப்பா என் உடம்புல இந்த அரிப்பு